ஒரு பழமையான சிவன் கோவில். இரவு நேரம். சந்திரன் ஒளி மட்டும் விழும் அமைதி. அந்த கோவில் வளாகத்தில் நாய், பூனை, மாடு, பாம்பு, மயில் எல்லா விலங்குகளும் பயமில்லாமல் சுற்றித் திரிகிறது. ஆனால் அதே சிவனை நினைத்து மனிதர்கள் மட்டும் உள்ளுக்குள் நடுங்குகிறார்கள். ஏன் ஏன் விலங்குகளுக்கு சிவனிடம் பயமில்லை? அந்த கோவிலில் பல வருடங்களாக காவல் பார்த்த ஒரு வயதான காவலன் இருந்தான். ஒரு இரவு அவன் மனசுக்குள் ஒரே கேள்வி: இந்த விலங்குகள் எதற்காக இவ்வளவு அமைதியாயிருக்கு? அந்த நொடியிலே மனிதர் தொடாத கோவில் மணி மெல்ல ஒலித்தது. அந்த மணி ஒலிக்குள்ளிருந்து ஒரு ஆழமான அமைதியான குரல்: விலங்குகள் என்னை அதிகாரமா பார்க்கல, அவை என்னை தந்தையா பார்க்குது. விலங்குகள் பொய் பேசாது, நடிக்காது, உண்மையை மறைக்காது. அதனால்தான் அவைகளுக்கு ஈகோ இல்லை, பயம் இல்லை. சிவன் தொடர்ந்தார்: மனிதன் என்னிடம் வரும்போது பயத்தோட வர்றான், விலங்கு நம்பிக்கையோட வருது. மனிதன் தன் பாவத்தை மறைக்கிறான், வேஷம் போடுகிறான், கணக்கு போடுகிறான். விலங்கு பசிச்சா வருது, காயம்னா ஒழிகிறது, நம்பிக்கையோட தலை வைக்குது. உண்மையுள்ள மனசுக்கு சிவன் பயமல்ல. நந்தி எப்போதும் சிவனை பார்த்து கொண்டே இருக்கும். சிவன் சொன்னார்: நந்தி என்னிடம் எதையும் கேட்கல, அதான் எல்லாமே கிடைக்குது. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் பயம் இருக்காது. சிவன் சொன்ன கடைசி உண்மை: என்னை பார்த்து பயப்படுறவன் என்னிடமிருந்து தூரம்தான் போவான். என்னை தந்தையா பார்த்தவன் என்னுள்தான் தங்குவான். விலங்குகள் சிவனை தந்தையா பார்க்குது, மனிதன் சிவனை நியாயாதிபதியா பார்க்கிறான். அந்த இரவு முதல் காவலன் புரிந்து கொண்டான்: சிவன் பயமுறுத்த வரல, பயம் நீக்க அமைதி தர வர்றார். அதனால்தான் விலங்குகளுக்கு சிவனிடம் ஒருபோதும் பயமில்லை. பயமில்லாத மனசில்தான் சிவன் வாசம் செய்கிறார். ஓம் நம சிவாய.